திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவே சரணம். குரு வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. பாரதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. பாரதி அம்மா அத பாடணும். பிரகாஷன். ஓம் கணானாம் கணபதிஹும் ஹவாமகே கவிம் கவீனாம் உபமஸ்ரவசமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருன் வன்னோதிபி சீத சாதனம். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக. உஷாம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. தாயே அன்பினை நாள்தோறும் தழைத்து தாயே ஆயினும் வளர்த்தனை போற்றி. என்னாருடைய சிவனையை போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. அனைத்தடியார் திருவடி வணங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கருவாய்க்கிடந்து கழலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய்ப்பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி திருமாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அடியனுக்கு 3வது தொகுப்பாக ஊத்தங்கரை மையத்திலே சித்தாந்த வகுப்பெடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அதேபோல் அடியன் 3வது தொகுப்பாக ஆரணி மையத்திலே திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வழங்கி எல்லாவற்றிற்கும் மேலாக அடியனுடைய இந்த அந்திம பருவத்திலே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது
அன்பு மகள் வணக்கத்திற்குரிய அம்மையார் பிரேம அம்மையாருக்கும் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையாருக்கும் இந்த நிகழ்வை அற்புதமான முறையிலே பதிவு செய்து அதிலே உடனுக்குடனே யூடியூபிலே பதிவேற்ற செய்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய அம்மையார் சாருமதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த குழுவிலே எல்லா அடியவர்கள் தோளோடு தோள் நின்று ஒரு சிறப்பான முறையில் செயல்பட்டு வரும் அத்தனை அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். மேலும் இந்த குழுவிலே பல தலைப்புகளிலே பல கருத்துக்களை சொல்லி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். மேலும் எங்களுடைய சொற்பொழிவை கேட்டு எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதிலே உள்ள செய்திகளை நுணுக்கமாக ஆராய்ந்து அங்கங்கே எங்களுக்கு செம்மைப்படுத்தி வரும் வணக்கத்திற்குரிய சேகரையா போன்ற பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். ஆமா 23 24 எடுக்கணும். 24வது பாடல் ஐயா. 24 சரி. பாட்டு போட்டீங்களா? போடுவாங்க. சரிம்மா. இந்த 24 பாட்டுல என்ன சொல்றாங்கம்மா? முதல் டைட்டில் சொல்றேன். பூதம் சும்மா டைட்டில் எழுத வேண்டாம், கேட்டுங்க. பூதங்கள் தாமே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மதத்தார் என்ன சொல்றாங்க? பூதங்கள்லாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் தானே தோன்றி தானே அழியும் என்று சொல்றாங்க. அது செய்வதற்கு ஒரு ஆள் தனியாக தேவையில்லை. பூதங்களே தானே தோன்று தானே அழிஞ்சு மறுபடியும் தோன்றும் அப்படின்றாங்க. அவங்க என்ன உதாரணம் சொல்றாங்க? அதுக்கு இதெல்லாம் எழுதிக்க வேண்டாமா? கேட்டுங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இருக்கு. வெத்தலை பச்சை கலர், பாக்கு ஒரு இளம் சிவப்பு கலர், சுண்ணாம்பு வெள்ளை கலர். இது மூன்றும் தனித்தனியாக இருக்கும்போது இப்படி வெவ்வேறு கலரில் இருக்குது. இது மூன்றும் சேர்த்து நாம் போட்டு வாயில மெல்லும் போது எப்போ எங்கேயுமே எல்லாம் சிகப்பு கலர் வருது. வெத்தலை பச்சை கலர், பாக்கு ஒரு இளம் சிகப்பு கலர், சுண்ணாம்பு வெள்ளை. இது தனித்தனியாக இருந்தால் அப்படியே இருக்குது. அதை மூன்று நம்ம சேர்த்து வாயில போட்டோம்னா ஒரு சிகப்பு கலர் வருவது போல, வண்ணம் வருவது போல இந்த உலகங்கள் தனித்தனியாக இருக்கும்போது தானாக இருக்குது. அவையெல்லாம் ஒன்றா சேர்ந்து உலகமாக காரியப்படுது. இது செய்வதற்கு யாரும் ஆள் தேவையில்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் மறுக்கிறாரு. இதில் அப்படி இல்லைன்னு அதை மறுக்கிறார். இப்போ சொல்கிறோமா, அந்த நிலம் புனல் அனல் பாடல் போட்டீங்களாமா? ஏன் மன்னிக்கணும், 23வது பாடல் தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் ஐயா. இயல்புகான் தோற்றி மாய்கை. அதுதான். சரி சரி சரி. 22 இருக்கு. அம்மாவும் கேட்டுங்க. இல்லை சொல்லிடலாம், பரவாயில்ல. நீங்கள் சொன்னால் கரெக்டு தான். பரவாயில்ல, எதுலையும் இருக்கு. அம்மா 23 ஆரம்பிக்கணுமாம்மா? நான் 23 சொல்லிடுறேன் ஒரு கருத்தை. உலக தோற்ற அழிவு இயல்பானது அன்று. அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா, வேற மதத்தார் என்ன சொல்றாங்கம்மா? 23ஆம் பாடல் உள்ள ஒரு கருத்தை சொல்லி எழுதிக்க வேண்டாம், கேட்டுங்க. இந்த உலக தோற்ற அழிவு இருக்க, அது இயல்பானது. அதுவே தோன்றுது, அதுவே அழியுது. அந்த தோற்ற அழிவை செய்வதற்கு யாரும் தனியா தேவையில்லை. உலகம் தானே தோன்றும், தானே அழியும். அதை தோற்றுவிக்க ஒரு தனியா ஒரு கர்த்தா தேவையில்லை அப்படின்றாங்க பிற மதத்தார். அதை மறுக்கிறாரு. அதை மறுத்துதான் அப்படி இல்லை, உலகம் தோற்றம் தானே தோன்றாது, தானே அழியாது. அதை தோற்றுவிக்க ஒரு கர்த்தா தேவை, அழிப்பதற்கு ஒரு கர்த்தா தேவை. ஆகவே தருபவன் ஒருவன் வேண்டும்ன்றார். அதுதான் இந்த பாடல். அப்போ இயல்புகான் அந்த பாடல் போட்டுருமா? இயல்புகான் 23ஆம் பாடல் எழுதிக்கலாமா? பதவரை எழுதிக்கலாம். தோற்றி மாய்கை பதம். தோற்றி மாய்கை பதம். தோற்றி மாய்கை. அதற்கு உரை முந்திய செய்யுளில் சொன்ன ஐயா சிவாய் நமங்கய்யா. சொல்லுமா ஐயா மன்னிக்கணும், 22 முடிச்சாச்சுங்களா? 22 முடிச்சாச்சு. நன்றிங்க. 23 தான். ஓகே 23 சொல்றேம்மா. 22 முடிச்சாச்சுமா. 23 சரிங்கய்யா. 22 சரிங்கய்யா, நான் பாத்துட்டேன். நன்றிங்க. இல்ல அம்மாவும் அதேதான் சொல்றாங்க. 22 முடிச்சாச்சு. நான் தான் 24 தெரியாம போட்டேன். 23 தான். சரிங்க. அடியே நான் ஊர்ல இருக்கிறதுனால புக் இல்ல. தோற்றி மாய்கை பதம். ஆரம்பிங்க. தோற்றி மாய்கை பதம். அதுக்கு உரை முந்திய செய்யுளில் சொன்ன அத்தோற்ற நாசங்கள்
முந்திய செய்யுளில் சொன்ன அத்தோற்ற நாசங்கள். பதம் தோற்றி மாய்கை, அதுக்கு உரை முந்திய செய்யுளில் சொன்ன அத்தோற்ற நாசங்கள். அடுத்தது பதம் இயல்புகான் என்றிடின். இயல்பு கான் என்றிடின் பதம். இயல்பு கான் என்றிடின் பதம். இயல்பு கான் என்றிடின் பதம். அதற்கு உரை உலகிற்கு இயல்பாய் உள்ளன. உலகிற்கு இயல்பாய் உள்ளன. அவற்றை காரியப்படுத்த உலகிற்கு இயல்பாய் உள்ளன. அவற்றை காரியப்படுத்த ஒரு கர்த்தா வேண்டுவதில்லை. அவற்றை காரியப்படுத்த ஒரு கர்த்தா வேண்டுவதில்லை என்று நீ சொன்னால், அது நீ சொன்னால பிற மதத்தவரை சொல்ற என்று நீ சொன்னாலாம் பிராக்கெட்ல போட்டுங்க, பிற மதத்தவர்னு போட்டுங்க. பிற மதத்தவர் சொல்றாங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு. நீ அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ற. அவற்றை காரியப்படுத்த ஒரு கர்த்தா வேண்டுவதில்லை என்று நீ சொன்னால் பிராக்கெட்ல பிற மதத்தவர்னு போட்டுங்க. அடுத்தது பதம் இயல்பினுக்கு செயலது இன்று. இயல்பினுக்கு செயலது இன்று பதம். அதற்கு உரை இயற்கைக்கு தானே தோன்றுதலும் தானே அழிதலும். இயற்கைக்கு தானே தோன்றுதலும் தானே அழிதலும் ஆகிய இயற்கைக்கு தானே தோன்றுதலும் தானே அழிதலும் ஆகிய செயல் இல்லையாம். ஆகிய செயல் இல்லையாம். அடுத்து பதம் இயல்பு. பதம் இயல்பு. அதுக்கு உரை இயல்பாவது. இயல்பு பதம். அதுக்கு உரை இயல்பாவது. அடுத்த பதம் செய்தி செய்தியேல். செய்தி செய்தியேல் பதம். செய்தி செய்தியேல். அதற்கு உரை தானே தோன்றி தானே தோன்றி தானே அழிதலாகிய தானே தோன்றி தானே அழிதலாகிய செயலை உடையது செயலை உடையது என்பாயாயின் என்பாயாயின் அதுவும் பொருந்தாது. என்பாயாயின் அதுவும் பொருந்தாது. பதம் செய்தி செய்தியேல். அதற்கு உரை தானே தோன்றி தானே அழிதலாகிய செயலை உடையது என்பாயாயின் அதுவும் பொருந்தாது. அடுத்தது பதம் இயல்பது என்றாம். இயல்பது என்றாம் பதம். இயல்பது என்றாம். ஏனென்றால் உரை எதுக்கு? பதம் இயல்பது என்றாம். அதற்கு உரை ஏனென்றால் இயல்பு என்பது ஒன்று இல்லையாய் முடியும். இயல்பு என்பது ஒன்று இல்லையாய் முடியும். இயல்பு என்பது ஏனென்றால் இயல்பு என்பது ஒன்று இல்லையாய் முடியும். அதாவது ஒரு பொருளுக்கு இரண்டு செயல் அல்லது தன்மை இருக்க முடியாது. அதாவது
ஒரு பொருளுக்கு இரண்டு செயல் அல்லது தன்மை இருக்க முடியாது. அடுத்து பதம் இயல்பதாம் பூதம் தானே. இயல்பதாம் பூதம் தானே. இயல்பதாம் பூதம் தானே. பதம் உரை எதுக்கு? இனி இயல்பாய் உள்ளனவாகிய நான்கு பூதங்களுமே இனி இயல்பாய் உள்ளனவாகிய நான்கு பூதங்களுமே. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பிராக்கெட்ல போட்டுங்க, உலகாயாதர் ஆகாயத்தை ஒத்துக்கொள்றதில்லை. உலகாயாத மதத்தை சேர்ந்தவர்கள் ஆகாயத்தை ஒத்துக்கொள்றதில்லை. மற்ற பூதங்கள் 4 தான் ஒத்துக்கிறாங்க. இனி இயல்பாய் உள்ளனவாகிய நான்கு பூதங்களும். அடுத்து பதம் செய்தி இயற்றிடும் எண்ணின். பதம் செய்தி இயற்றிடும் எண்ணின். செய்தி இயற்றிடும் எண்ணின். அதற்கு உரை தோற்ற நாசங்களாகிய செயல்களை செய்யும் என்று. தோற்ற நாசங்களாகிய செயல்களை செய்யும் என்று நீ சொன்னால். அதான் பிற மதத்தவரை பார்த்து சொல்றார். என்று நீ சொன்னால். பதம் செய்தி இயற்றிடும் எண்ணின். அதற்கு உரை தோற்ற நாசங்களாகிய செயல்களை செய்யும் என்று நீ சொன்னால். பிராக்கெட்ல பிற மதத்தவர்னு போட்டுங்க. நீ என்பது பிற மதத்தவரை பார்த்து சொல்றார். அடுத்தது பதம் செயற்படும் அசேதனத்தால். பதம் செயற்படும் அசேதனத்தால். அதற்கு உரை அவை தோன்றி அழிதலாகிய தொழிலை பொருந்தி நிற்கின்ற சடப்பொருளாய் இருத்தலால். அவை தோன்றி அழிதலாகிய தொழிலை பொருந்தி நிற்கின்ற சடப்பொருளாய் இருத்தலால். அதுக்கடுத்து பதம் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும். பதம் அது. அதற்கு உரை பதம் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும். அதற்கு உரை அவற்றை காரியப்படுத்த ஒரு கர்த்தா அவற்றின் வேறாக வேண்டப்படும். ஏனெனில் ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. வருமா பதம் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும். அதற்கு உரையுமா அவற்றை காரியப்படுத்த ஒரு கர்த்தா அவற்றின் வேறாக வேண்டப்படும். செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் பதம். அதற்கு உரை அவற்றை காரியப்படுத்த ஒரு கர்த்தா அவற்றின் வேறாக வேண்டப்படும். ஏனெனில் சடப்பொருளுக்கு அறிவு இல்லாததால் அவை தாமே செயல்பட முடியாது. ஏனெனில் சடப்பொருள்களுக்கு அறிவு இல்லாததால் அவை தாமே செயல்பட முடியாது. இதாம முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அந்த உரையை சுருக்கமாக ஒரு பொழிப்புரையை பார்க்கலாம்.
பிற மதத்தார் என்ன சொல்றாங்கம்மா, உலகம் தோன்றி அழிந்தாலும் அன்ற தோற்றக்கேடுகள் உலகிற்கு இயல்புன்றாங்க. உலகம் தோன்றுது, உலகம் அழிகிறது, அந்த தோற்றம் நாசமெல்லாம் உலகுக்கு இயல்பா உள்ளது. அதை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும் நீங்க சொல்றீங்க, வேண்டாம் என்று அந்த பிற மதத்தார் நம்மை பார்த்து கேட்கிறாங்க. அது தானே தோன்றுதுங்க, உலகம் தானே அழியுது, அது ஏன் நீங்க ஒரு கர்த்தா வேண்டும் சொல்றீங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, இயல்புன்றாங்க. அதை தோன்றுதல் இயல்பு, அழிதல் இயல்புன்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொருள் என்றால் ஒரு தன்மை தான் இருக்கும். இப்போ தண்ணீர் என்றால் குளிர்ச்சியாக தான் இருக்கும், நெருப்பு என்றால் சூடா இருக்கும். இப்போ தண்ணீரை நெருப்பை ஒன்றா சேர்த்தீங்கன்னா தண்ணீர் நெருப்பு அணைச்சிடும். தண்ணீர் எப்பொழுதும் குளிர்ச்சியா இருக்கும், நெருப்பு எப்பொழுது சூடா இருக்கும். ஆனால் தண்ணீரை நேராக நீங்கள் நெருப்பு மேலே ஊற்றினால் ஒன்றை அழித்து விடும். தண்ணீர் நெருப்பு அழித்து விடும். ஆனால் அதே தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வைத்து நீங்கள் அடுப்பில் தீ மூட்டினால் அந்த ரெண்டு அதனுடைய பலனை தரும். அந்த நெருப்பானது வெம்மையால் நமக்கு சூட தரும் தண்ணிக்கு, தண்ணீர் சூடாகி நமக்கு பயன்படும். ஆகவே இயல்புக்கு இயல்பு என்பது ஒன்று தான். தண்ணீர் என்பது குளிர்ச்சி. தண்ணீர் எப்பயும் சூடு குளிர்ச்சி சேர்ந்தா இருக்காது. தண்ணீர் எப்பொழுதும் சூடு குளிர்ச்சி சேர்ந்ததா இருக்காது. அது குளிர்ச்சியா இருக்கும். எப்பொழுதும் தண்ணீர் தொட்டும்போது குளிர்ச்சியா இருக்கும். அதான் அதனுடைய இயல்பு. இன்னொரு இயல்பு இருக்காது. அதுதான் நம்ம மறுக்கிறோம். அப்போ ஏன்னா ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு தன்மை உள்ளவை. அது எல்லாமே தானேவே ஒன்றாக கூடி செயல்படாதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ கர்த்தா வேண்டப்படுவது கட்டாயம் வேண்டும். அவங்க உலகாதாரம் சொல்றாங்க கர்த்தா வேண்டாம், இயல்பு, உலகம் தோன்றுவது இயல்பு, உலகம் அழிவது இயல்பு, அதுக்கே ஒரு கர்த்தா அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மறுக்கிறோம். தோன்றுதலும் அழிதலும் ஒரு பொருளுக்கே இருக்க முடியாது. தோன்றுதலும் அழிதலும் ஒரு பொருளுக்கு வேறு வேறான தன்மைகள். அது தோன்றுதல் என்பது ஒரு தன்மை, அழிதல் என்பது ஒரு தன்மை. ஆகவே இரண்டு தன்மைகள் ஒரு பொருளில் இருக்க முடியாது. இயல்பாய் உள்ள பொருளுக்கு இம்மாறுபாடுகள் பொருந்தாது. இயல்புன்னா எப்பயும் ஒரு தன்மையோடு தான் இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு தன்மை இயல்பாக உள்ள பொருளுக்கு பொருந்தாது. அவ்வாறு வேற்றுமை மாறுதல் அடையாத இயல்பு என்று கூற முடியாது. ஏனென்றால் இயல்புனா ஒன்றுதான். அப்படி சொன்னால் இயல்பு அப்படி இல்லை, இயல்பு தான் தோன்றும் அழியும் அப்படி சொன்னா இயல்பே இல்லைன்னு ஆயிடும். நம்ம சொல்றோம் இயல்பு என்பது ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்குன்றோம். அவங்க திருப்பி சொல்றாங்க இல்லைங்க அது இயல்பு தாங்க, அது தோன்றுதல் இயல்பு அழிதல் இயல்புன்றாங்க. அப்படின்னா இயல்பே இல்லாத போயிடும். இயல்பு என்பதுன்னா ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்கும், அதான் இயல்பு. இப்போ தோன்றுதல் என்பது ஒரு தன்மை, அழிதல் என்பது ஒரு தன்மை, இரண்டும் ஒரு பொருளுக்கு இருக்க முடியாது. அப்படி இரண்டும் இருக்குன்னு சொன்னா அந்த இயல்பே இல்லாத போயிடுன்றோம். ஆகவே இயல்பு என்பது வேறுதான். இந்த பொருளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கர்த்தா வேண்டும். இந்த பொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவைகளை உலகமாக செயல்படுத்த நமக்கு ஒரு கர்த்தா வேண்டும். கர்த்தா இல்லாமல் இந்த உலகம் தோன்றாது. ஆகவே உலகம் தானே இயல்பாக தோன்றாது, உலகம் தானே இயல்பாக அழியாது. ஏனெனில் மாயை சடம். இந்த உலகம் எதிலிருந்து வருதுங்க, மாயை என்ற அந்த ஆற்றல்ல இருந்து நமக்கு வெளியே வருது. இப்போ மாயை என்பது சடம். மாயை என்பது சடம், அறிவில்லாது. ஆகவே அது தானே செயல்படாது. அது தானே உலகமாக மாறி தானே அழியாது. ஒரு பொருளுக்கு இரண்டு இயல்பு இருக்க முடியாது. ஆகவே அதை மாயையில இருந்து தோற்றுவிக்க இந்த உலகத்தை, மாயை ஆற்றல் வடிவில் இருக்கு, இந்த மாயிலிருந்து உலகத்தை ஆற்றல் வடிவில் இருக்க மாயையில இருந்து உலகத்தை தோற்றுவிக்க அறிவுள்ள ஒரு கர்த்தா வேண்டும். அறிவுள்ள ஒரு நிமித்த காரணம் வேண்டும். மரம் தானே நாற்காலியே ஆகாது. இப்போ தேக்க மரம் வளர்க்குறீங்க தோட்டத்தில் வீட்டில், இப்போ தேக்க நாற்காலி உங்களுக்கு வேணும்னா அந்த மரமே தானாக வந்து நாற்காலியாக மாறுமா? மாறாது. அதை முதல்ல வெட்ட வேண்டும். வெட்டி அதை மரவாடி கொண்டு போய் சட்டமாகவோ பலவையாகவோ அறுக்க வேண்டும். அதன் பிறகு தச்சர் ஆசாரி வந்து அதை எப்படி இப்படி கோக்க வேண்டுமோ கொத்து உங்களுக்கு நாற்காலியாக மாற்றுவார். ஆகவே தேக்க மரத்துலேருந்து நாற்காலி செய்தாலும் தேக்க மரம் தானே நாற்காலியாக மாறாது. அதை நாம தான் மரத்தை ஆள வச்சு வெட்டி மரவாடி கொண்டு போய் சட்டம் பலகையை அறுத்து தச்சரை வச்சு ஆசாரியை வச்சு நாற்காலியை செய்கிறோம். ஆகவே இந்த பூதங்களும் அறிவற்றவை. அவை தாமே தம்முள் கூடி உலகமாக மாறாது, தாமே அழிவு செய்யாது. ஏனென்றால் தோன்றுதல் என்பது ஒரு தன்மை, அழிவது என்பது ஒரு தன்மை. இயல்பு என்றால்
இரண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இந்த பொருளுக்கு அதான் இயல்புனா அது ஒன்று தான் இருக்கணும். தண்ணீருக்கு இயல்பு குளிர்ச்சி, நீருக்கு இயல்பு சூடு. ஆகவே சூடும் குளிர்ச்சியும் ஒரு பொருள் இருக்க முடியாது என்று நம்ம அதை மறுக்கிறோம் இந்த பாடல். அதான் என்னென்னா அவங்க பிற மதத்தார் சொல்கிறாங்க உலகம் தானே தோன்றும் தானே அழியும் இயல்பு தான் அது, அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டான்றாங்க. அது நம்ம எப்படி மறுக்கிறோன்னா அவை அறிவில்லாத பாதெல்லாம் உலகம் என்பது அறிவில்லாத சடம் மாயிலிருந்து தோன்றுவது, அதை தாமே அவை உலகமாக மாறாது. மாயை தான் உலகம் வருதுன்னா கூட மாயை தானே உலகமாக மாறாது. ஏன்னா அதற்கு தெரியாது, அதுக்கு அறிவில்லை. இறைவன் சங்கல்பம் செய்தால்தான் உலகம் தோன்றும் மாயிலிருந்து. இறைவன் சங்கல்பம் செய்தால் மட்டுமே மாயிலிருந்து உலகம் தோன்றும். மாயிலிருந்து உலகம் தோன்றினாலும் அது மாயிலிருந்து தானே தோன்றாது, இறைவன் நினைக்க வேண்டும், அப்போதான் மாயிலிருந்து உலகம் தோன்றும். ஆகவே இதற்கு கர்த்தா ஒருத்தர் வேண்டும், ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மை இருக்க முடியாது என்று சொல்லி நம்ம மறுக்கிறோம். அடுத்து 24ஆம் பாடல் போங்கம்மா. 24க்கு அது ஒரு டைட்டில் சொல்லிருங்க. திருப்பி அதே தான் அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. பூதங்கள் தாமே தோற்ற அழிவை செய்து கொள்ளாது, உலகம் முதல் நடைபெறுது, உலகம் இறைவனால் தான் நடைபெறுது. இதை எம்பசைஸ் பண்றாரு. முதல்ல சொல்லிட்டாரு, இங்க அதை வற்புறுத்தி சொல்றார். உலகம் பூதங்கள் தாமே தோன்றி தாமே அழிவை செய்து கொள்ளாது, உலகம் முதல்வனால் தான் செயல்படுத்தப்படும். அதுக்கு தான் இந்த வெற்றிலை பாக்கு உதாரணம் சொன்னேன் நான். வெற்றிலை தனியாக இருக்குது, பாக்கு தனியாக இருக்குது, சுண்ணாம்பு தனியாக இருக்குது. வெற்றிலை பச்சை நிறம், பாக்கு ஒரு இளம் சிவப்பு நிறம், சுண்ணாம்பு வெள்ளை நிறம். இந்த மூன்றும் போட்டு மெல்லும்போது முன்பு இல்லாத சிவப்பு நிறம் தோன்றுது. அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகங்கள் 4 பூதங்கள் இருக்குது, அவ ஒன்றும் தனியாக இருக்கும்போது வெவ்வேறு தன்மையில் இருக்குது, அது ஒன்று சேரும்போது அது ஒரு உலகமாக மாறிடும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வெற்றிலை இருக்குது, பாக்கு இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது. அப்போ வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு 3 தானே ஒன்றா சேர்த்துக்குமா? அதை எடுத்து யாராவது போடணும். வெற்றிலை ஒரு இடத்துல இருக்குது, பாக்கு பக்கத்தில் இருக்குது, சுண்ணாம்பு பக்கத்தில் இருக்குது. 3 ஒன்றா இருந்தால் கூட அந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு 3 ஒன்றா சேர்ந்து வாயில் வந்து மெல்லுக்கணுமா? அதை நாம் தான் எடுத்து போடணும். வெற்றிலை எடுத்து அதில் பாக்கு போட்டு மென்னுட்டு சுண்ணாம்பு தாடி வாயில் வெற்றிலை வச்சு மென்னோம்னா சிவப்பு வரும். அதுபோல் பூதங்கள் இருக்குது, அதை செயல்படுத்த ஒரு கர்த்தா வேண்டும். கர்த்தா இல்லாமல் எதுவும் செயல்படுத்த முடியாதுன்ற சொல்கிறார். இதான் தலைப்புங்க இதுக்கு. இப்போ பதம் சொல்கிறேன், பதவுரை. பதம் நிலம், புனல், அனல், கால். நிலம், புனல், அனல், கால். பதம் நிலம், புனல், அனல், கால். பிராக்கெட்டில் போட்டுங்க. உலகாயாதவர் ஆகாயத்தை ஒத்துக்கொள்றதில்லை. உலகாயாத மதத்தை சேர்ந்தவர்கள் ஆகாயத்தை ஒத்துக்கொள்வதில்லை. நிலம், புனல், அனல், கால். பிராக்கெட்டில் உலகாயாதர் ஆகாயத்தை ஒத்துக்கொள்வதில்லைன்னு போட்டுங்க. அதுக்கு உரை பிருதிவி அப்பு, பிருதிவி அப்பு தேயு வாயு. பிருதிவி அப்பு தேயு வாயு என்னும் பிருதிவி அப்பு தேயு வாயு என்னும் 4 பூதங்களும் தாமே வினை முதற் பொருளாய் இருந்து, தாமே வினை முதற் பொருளாய் இருந்து தம்முள் தாமே கூடியும் பிரிந்தும், தம்முள் தாமே கூடியும் பிரிந்தும். அடுத்து பதம் காண ஆக்கும் நிறுத்திடும் அழிக்கும் பலம் தரும். காண ஆக்கும் பதம் இது. காண ஆக்கும் நிறுத்திடும் அழிக்கும் பலன் தரும் பதமுங்க. காண ஆக்கும் நிறுத்திடும் அழிக்கும் பலம் தரும், அது பதம். இதற்கு உரை
நாம் காணும்படி பிரபஞ்சத்தை நாம் காணும்படி பிரபஞ்சத்தை தோற்றுவித்தலும் நிலைநிறுத்தலும் நாம் காணும்படி பிரபஞ்சத்தை தோற்றுவித்தலும் நிலைநிறுத்தலும் அழித்தலும் ஆகிய காரியத்தை செய்யும் ஆதலால் நாம் காணும்படி பிரபஞ்சத்தை தோற்றுவித்தலும் நிலைநிறுத்தலும் அழித்தலும் ஆகிய காரியத்தை செய்யும் ஆதலால். அடுத்தது பதம் பண்ணிட இங்கு ஒருவன் வேண்டா எண்ணின். பதம் பண்ணிட இங்கு ஒருவன் வேண்டா எண்ணின். பதம் பண்ணிட இங்கு ஒருவன் வேண்டா எண்ணின். அதற்கு உரை இத்தோற்ற நாசங்களை செய்ய இவ்விடத்து ஒரு கர்த்தா இப்பூதங்களுக்கு வேறாக வேண்டுவதில்லை என்றால் பிராக்கெட்ல பிற மதத்தவர் கூறினால் போட்டுங்க. பிற மதத்தவர் கூறினால் எல்லாம் பிற மதத்துக்கு சொல்றார், மறுப்பு சொல்றார். இத்தோற்ற நாசங்களை செய்ய இவ்விடத்து ஒரு கர்த்தா இப்பூதங்களுக்கு வேறாக வேண்டுவதில்லை என்றால் பிராக்கெட்ல பிற மதத்தவர் கூறினால். அடுத்து பதம் இலங்கிய இவை. பதம் உரை விளங்கிய இந்நான்கு பூதங்களும் பதம் இலங்கிய இவை. அதற்கு உரை விளங்கிய இந்நான்கு பூதங்களும். அடுத்தது பதம் தோற்றம் நிற்றல் ஈறு இசைதலால். பதம் தோற்றம் நிற்றல் ஈறு இசைதலால். பதம் தோற்றம் நிற்றல் ஈறு இசைதலால். பதம் உரை எதுக்கு தனித்தனியே தோன்றல் நிற்றல் அழிதல் ஆகிய முத்தொழிலையும் அடைவதால் இவை காரியப்படுத்தும் ஆற்றல் உடையன அல்ல. பதம் தோற்றம் நிற்றல் ஈறு இசைதலால். அதுக்கு உரை தனித்தனியே தோன்றல் நிற்றல் அழிதல் ஆகிய முத்தொழிலையும் அடைவதால் இவை காரியப்படுத்தும் ஆற்றல் உடையன அல்ல. அடுத்த பதம் ஆதலால். பதம் தோற்றம் நாசம் தனக்கு இலா. ஆதலால் தோற்றம் நாசம் தனக்கு இலா. பதம் அது. ஆதலால் தோற்றம் நாசம் தனக்கு இலா. அதற்கு உரை இப்பூதங்கள் போல
இப்பூதங்கள் போல தோன்றி நின்று அழிதல் ஆகிய இப்பூதங்கள் போல தோன்றி நின்று அழிதல் ஆகிய முத்தொழிற்படுதல் தனக்கு இல்லாத இப்பூதங்கள் போல தோன்றி நின்று அழிதல் ஆகிய முத்தொழிற்படுதல் தனக்கு இல்லாத. அடுத்து பதம் நலம் கிளர் நாதன் வேண்டும். நலம் கிளர் நாதன் வேண்டும். பதம் நலம் கிளர் நாதம் வேண்டும். அதற்கு உரை மேம்பாடுடைய இறைவன் வேறு வேண்டப்படும். மேம்பாடுடைய இறைவன் வேறு வேண்டப்படும். பதம் நலம் கிளர் நாதன் வேண்டும். அதற்கு உரை மேம்பாடுடைய இறைவன் வேறு வேண்டப்படும். இப்ப கருத்து அப்படி சுருக்கமா சொல்றோமா? ஐம்பூதங்களும் செய்யப்படும் பொருளாகவும் செய்வானும் ஆகாது. அதாவது செய்வானும் ஒருத்தன் வேணும், செய்யப்படும் பொருள் ஒன்று வேணும். நான் ஒரு பொருளை செய்கிறேன் என்றால் அந்த நான் வேற என்னால் செய்யப்படும் பொருள் வேற. இப்போ நான் இந்த நாற்காலி செய்கிறேன் என்றால் செய்பவனாகிய நான் வேறு, என்னால் செய்யப்படுவதாகிய இந்த நாற்காலி வேறு. இப்போ நான் ஆசாரின்னு வச்சுக்கேன், தச்சர். நான் சொல்கிறேன் நான் தான் இந்த நாற்காலி செய்தேன்றேன். அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நாற்காலி செய்தவன் நான். அப்போ வினை முதல் நான் தான். என்னால் செய்யப்பட்ட பொருள் நாற்காலி. ஆகவே இந்த ஐம்பூதங்களே செய்யப்படும் பொருளும் செய்வானும் ஆகாது. செய்யப்படும் பொருளும் ஆகாது. செய்வான் இருந்தால்தான் செய்ய முடியும் ஒரு பொருளை. இதுவே செய்வானும் செய்யப்படும் பொருளும் ஆகாது. அதாவது பூதங்கள் தாமே தோற்றத்தையும் அழிவையும் செய்து கொள்ளாது. ஏனென்றால் அவை சடம், அறிவில்லாதவை. அவை மாயிலே இருக்கின்றன, மாயை அறிவில்லாது. ஆகவே இப்போ ஒரு நம்ம மைக்கு வச்சு பேசுகிறோமா, அந்த மைக்கு பேசுகிறேன்னா அந்த மைக்கு என்கிட்ட வந்து தானே நிற்குமா, பேசுகிறேன்னு வாங்க எடுத்து பேசுங்கன்னு நான் எடுத்தால் தான் அதை பேச முடியும். அது மாதிரி சடப்பொருள் தாமே எதுவும் செயல்பட முடியாது. ஆகவே பூதங்கள் தாமே தோற்றத்தை அழிவு செய்து கொள்ளாது. ஏனெனில் அவை அறிவற்றவை. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியே இறைவனாலே தோற்றி நின்று அழிவது. இறைவன் தான் அதை ஒவ்வொன்றும் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் ஒன்றாக்கி பஞ்சபூதங்களை ஒன்றாக்கி முடிவிலே அவற்றை தோற்றம் செய்து கொஞ்ச காலம் நிலைநிறுத்தி முடிவிலே அழிக்கிறார். முத்தொழிலுக்கு யாரால் செய்யப்படுகிறது? இறைவன் தான் செய்கிறார். முத்தொழிலையும் முத்தொழில் தான் இறைவன் தோற்றுவிக்கிறார். உலகத்தை அந்த பஞ்சபூதங்களை எப்படி சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்து உலகத்தை தோற்றுவிக்கிறார். அந்த உலகத்தை கொஞ்ச காலம் நிலைநிறுத்தி வைக்கிறார். கொஞ்ச காலம் முடிஞ்சு முற்றழிப்பு வரும்போது உலகத்தை அழித்து விடுகிறார். ஆகவே அவற்றை செயல்படுத்த தோற்றமும் நாசமும் அற்ற அறிவுள்ள ஒருவன் வேண்டும். அதான் முக்கியம் இங்க. இதெல்லாம் தோற்ற நாசங்களுக்கு உட்பட்டவை. ஆனால் அந்த தோற்ற நாசங்களுக்கு எப்படின்னா அதை செயல்படுத்த தோற்ற நாசங்கள் இல்லாத ஒரு அறிவுள்ளன் வேண்டும். பெருமானுக்கு தோற்றமும் இல்லை நாசமும் இல்லை, பேரறிவு. அவருடைய அறிவு பேரறிவு. அதனால தான் அவரை சத்து சித்து ஆனந்தம் சொல்றோம். அப்படிப்பட்ட அறிவுள்ள ஒருவன் தேவை. அவனே இறைவன். உலகில் எப்பொழுதுமே செய்பவன் ஒருவன் இல்லாமல் தோன்றார். இதனுடைய திரண்ட கருத்து என்னன்னா, உலகில் எந்த பொருளுமே செய்பவன் ஒருவன் இல்லாமல் தோன்றாது. இதான் அந்த திரண்ட கருத்து. அடுத்து 25ங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது பொதுவாக எழுத வேணாமா, பொதுவாக சொல்லி கேட்டுங்க. பிற மதத்தார் என்ன சொல்றாங்க, இல்பொருள் உள்பொருள்ன்றாங்க, அந்நிர்வசனம்ன்றாங்க. அந்நிர்வசனம்னா இப்படியும் சொல்ல முடியாது. அவங்க இல்பொருள் இருந்து தோன்றும் உள்பொருள் இருந்து தோன்றுறாங்க. நாம என்ன சொல்றோம், இல்பொருள் இல்லாது. இல்பொருள்னா ஆகாய தாமரை, முயல் கொம்பு, குதிரை கொம்பு, அதெல்லாம் இல்லாதுதான். இல்பொருள் எப்போதும் தோன்றாது. உள்பொருள் குடம் இருக்கு, குடம் தான் இருக்கு, அப்புறம் ஏன் தோன்ற வேண்டும்? அவங்க சொல்றது பிற மதத்தார் இல்பொருள் உள்பொருள்ல இருந்து வரும் அப்படின்றாங்க. இல்பொருள் என்றால் எப்பொழுதும் இல்லாததான். முயல் கொம்பு போல, ஆகாய தாமரை போல, குதிரை கொம்பு போல இல்லாத பொருள் இல்லாததான், தோன்றாது. உள்ள பொருள் கூட இருக்கு. உள்ள பொருள் ஏன் தோன்ற வேண்டும் மறுபடியும்? அதான் இருக்குதே அப்படின்னு நம்ம மறுக்கிறோம் இந்த பாட்டில். அதாவது சர்க்காரியவாதப்படி நம்ம இதை மறுக்கிறோம். உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. அதான் சர்க்காரியவாதம். உள்ளதே தோன்றும்,
இல்லது தோன்றாது. அது சர்க்காரியவாத அடிப்படையில் இந்த பாட்டு நிறுவனர். பதம்ங்க. எல்லாம் சார்பினில் தோன்றும். எல்லாம் சார்பினில் தோன்றும். பதம் எல்லாம் சார்பினில் தோன்றும். எல்லாம் சார்பினில் தோன்றும் பதம். அதுக்கு உரை பொருள்கள் எல்லாம் வித்தின் அழிவில் முளை தோன்றுவது போல அவ்வச்சார்பிலே தோன்றும். பதம் எல்லாம் சார்பினில் தோன்றும். அதுக்கு உரை பொருள்கள் எல்லாம் வித்தின் அழிவில் முளை தோன்றுவது போல அவ்வச்சார்பிலே தோன்றும். அடுத்து பதம் தருபவன் இல்லை எனில் பதம் தருபவன் இல்லை எனில் அதற்கு உரை இவற்றை தோற்றுவிக்கும் கர்த்தா ஒருவன் வேண்டப்படுவது இல்லை என்றால். இவற்றை தோற்றுவிக்கும் கர்த்தா ஒருவன் வேண்டப்படுவது இல்லை என்றால். அதான் பிராக்கெட்ல பிற மதத்தவர்னு போட்டது. அவங்க சொல்றாங்க ஒரு பொருள் அழியாத ஒரு பொருள் தோன்றுது, தானே ஒரு பொருள் அழிது தானே தோன்றுது, இதுக்கு இறைவன் வேண்டான்றாங்க. அவங்க என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, இப்போ எழுதிக்க வேண்டாம், கேட்டுங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறோம், ஆற்றுல நிற்கிறோம், நமக்கு நேராக தண்ணி ஓடின்னு இருக்கு. நம்ம ஒரு நொடியில பார்த்த நீர் அங்கே இருக்கா? நம்ம இப்போ கண்ணால ஒரு தண்ணி ஓடுறத பார்க்குறோம். நம்ம பார்க்குற நொடியில பார்த்த நீர் அந்த இடத்துல இல்லை, அது போயிடுது வேற இடத்துக்கு. ஆனால் மறு இடத்துக்கு வேற நீர் வந்துடும். அது மாதிரி என்ன சொல்றாங்க, வித்திலிருந்து மரம் தோன்றுறது போல உலகத்தானா தோன்றுது, அது ஒரு கர்த்தா வேண்டான்றாங்க. அதுதான் சொல்றாரு அவர். வேண்டாம் என்று நீங்க சொன்னா, பிற மதத்தை சொன்னால். அடுத்தது பதம் தேரின் தோற்றம் இல்லதற்கோ உள்ளதற்கோ. பதம் தேரின் தோற்றம் இல்லதற்கோ உள்ளதற்கோ நீ செப்பாய். பதம் தேரின் தோற்றம் இல்லதற்கோ உள்ளதற்கோ நீ செப்பாய். இது பதம்ங்க. நம்ம கேட்கிறோம், அவன்கிட்ட பதில் கேட்கிறோம். அப்படியானால் உரை, அப்படியானால் சார்பில் தோற்றம் இல்பொருளுக்கா உள்பொருளுக்கா? அப்படியானால் சார்பில் தோற்றம் இல்பொருளுக்கா உள்பொருளுக்கா என்பதை நீ கூறுவாயாக. அப்படியானால் சார்பில் தோற்றம் இல்பொருளுக்கா உள்பொருளுக்கா என்பதை நீ கூறுவாயாக. அவங்கள கேட்கிறார், பிற மதத்தோர் பார்த்து கேட்கிறார். அடுத்தது பதம் ஓரின் உள்ளதேல் உதிக்க வேண்டா. ஓரின் உள்ளதேல் உதிக்க வேண்டா. பதம் ஓரின் உள்ளதேல் உதிக்க வேண்டா. ஓரின் உள்ளதேல் உதிக்க வேண்டா. இது பதம். அதற்கு உரை உணருமிடத்து உள்ளதாய் தோன்றி நிற்கும். உணருமிடத்து உள்ளதாய் தோன்றி நிற்கும் பொருளுக்காயின். உணருமிடத்து உள்ளதாய் தோன்றி நிற்கும் பொருளுக்காயின். பிராக்கெட்ல குடம் போலன்னு போட்டுருங்க. பிராக்கெட்ல குடம் போல. ஒரு குடம் இருக்குது, இருக்கிற போது தோன்ற வேண்டான்றார். உணருமிடத்து உள்ளதாய் தோன்றி நிற்கும் பொருளுக்காயின் பிராக்கெட்ல குடம் போல
அது தோன்ற வேண்டுவதில்லை. அது தோன்ற வேண்டுவதில்லை. உணருமிடத்து உள்ளதாய் தோன்றி நிற்கும் பொருளுக்காயின் பிராக்கெட்ல குடம் போல அது தோன்ற வேண்டுவதில்லை. அதாவது என்னன்னா, குடம் இருக்குது, அது திருப்பி தோன்ற வேண்டாம். இருக்கிற பொருள் தோன்ற வேண்டாமே, ஏன் அப்புறம் தோற்ற வேண்டாம்? இருக்கு, அதான் பொருள் இருக்க, அது தோற்றிக்க வேண்டான்றார். அடுத்து பதம் இல்லதுவும் தோன்றாது. பதம் இல்லதுவும் தோன்றாது. பதம் இல்லதுவும் தோன்றாது. பதம் இல்லதுவும் தோன்றாது. அதுக்கு உரை இல் பொருளுக்கானால், இல் பொருளுக்கானால் பிராக்கெட்ல முயற் கொம்பு போலன்னு போட்டுங்க. இல் பொருளுக்கானால் பிராக்கெட்ல முயற் கொம்பு போல. இல் பொருளுக்கானால் பிராக்கெட்ல முயற் கொம்பு போல அதுவும் ஒரு காலம் தோன்றுவதில்லை. அதுவும் ஒரு காலம் தோன்றுவதில்லை. இல்லாத பொருள் இல்லாததான், எப்பொழுதுமே தோன்றாது. ஆகாய தாமரை, முயல் கொம்பு, குதிரை கொம்பு இப்படிப்பட்டவை, ஆமை மயில் கம்பளம் இப்படிப்பட்டவை எப்பவுமே இல்லாத பொருள், அவை தோன்ற முடியாது. அதுவும் ஒரு காலம் தோன்றுவதில்லை. அடுத்து பதம் இரண்டும் இன்றி, இரண்டும் இன்றி சோர்விலாது. பதம் இரண்டும் இன்றி சோர்விலாது நிற்பது தோன்றும். இரண்டும் இன்றி சோர்விலாது நிற்பது தோன்றும் பதம் அது. அதுக்கு உரை ஆதலால் பாரிசேட அளவையால், ஆதலால் பாரிசேட அளவையால் இவ்விரண்டும் இன்றி, இவ்விரண்டும் இன்றி உளதாய் தோன்றாது. ஆதலால் பாரிசேட அளவையால் இவ்விரண்டும் இன்றி உளதாய் தோன்றாது ஆற்றல் வடிவில், உளதாய் தோன்றாது ஆற்றல் வடிவில் சூக்கும ரூபமாய், ஆற்றல் வடிவில் சூக்கும ரூபமாய் நிற்கும் ஒரு பொருளே, நிற்கும் ஒரு பொருளே ஸ்தூலமாய் தோன்றும். பதம் இரண்டும் இன்றி சோர்விலாது நிற்பது தோன்றும். அதுக்கு உரை ஆதலால் பாரிசேட அளவையால் இவ்விரண்டும் இன்றி உளதாய் தோன்றாது ஆற்றல் வடிவில் சூக்கும ரூபமாய் நிற்கும் ஒரு பொருளே ஸ்தூலமாய் தோன்றும். இது என்ன புளிப்புரை எப்படி சொல்லிடுறோமா? இது கணபங்கவாதம் சொல்றாங்க. அதாவது கணபங்கவாதம்னா, ஒரு பொருள் அழியும் போது இன்னொரு பொருள் தோன்றிவிடும் தானேவே. ஒரு பொருள் தோன்றும் போது இன்னொரு பொருள் தானே அங்கே வந்துவிடும். அதுதான் தண்ணீர் உதாரணம் சொன்னேன். நம்ம ஒரு ஆற்றுக்கிட்ட நிற்கிறோம், ஒரு வாய்க்காலில் நமக்கு நேராக தண்ணி ஓடினே இருக்கு. நமக்கு நாம் பார்க்கிற நொடியில அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் அங்கே இருக்கிறதில்ல, அது ஓடிவிடும். அடுத்ததாக அந்த இடத்துக்கு வேற தண்ணி வந்துடும். இதுக்கு பேர் தான் கணபங்கவாதம் பேர். ஒரு பொருள் அழியும் போது இன்னொரு பொருள் தோன்றிவிடும் தானே. தண்ணீர் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு நேராக முன் நொடியிலே பார்த்த தண்ணீர் அடுத்த நொடி அங்கே இருப்பதில்லை, அது போயிடுது வேற இடத்துக்கு. ஆனால் அதே இடத்த வந்து இன்னொரு தண்ணீர் வந்து நிரப்பிவிடும். இதுதான் கணபங்கவாதம் பேர். ஒன்று கேட்டில் பெரிது ஒன்று தோன்றாது. அவங்க சொல்றாங்க அப்படி தோன்றும், உலகம் தானே அழிஞ்சிடும், தானே தோன்றும் அப்படின்றாங்க. கர்த்தா வேண்டான்றாங்க. அதுதான் மறுக்கிறோம். கணபங்கவாதம் போல ஒன்றின் கேட்டிலே ஒன்று தோன்றாது. அதாவது ஆற்று நீரோட்டம் போல முந்தைய கணத்திலே அழிந்ததற்கு பிந்திய கணத்திலே தோன்றியது சார்பாக இருக்காது. அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆகவே கண்ணுக்கு இது எப்படி தோன்றுதுன்னா, நம்ம இருக்கிற உலகம் கண்ணுக்கு தெரியாமல் ஆற்றல் வடிவிலே காரணத்தில் மாயையில் போட்டுங்க பிராக்கெட்ல, மாயையில் நுட்பமாக இருந்த உலகம். அதாவது மாயையில நுட்பமா இருக்கு காரணத்துல, கண்ணுக்கு தெரியும்படி பின்னால் அதுதான் தோன்றுது. அவங்க சொல்ற மாதிரி
கணபங்கவாதம் போல, ஆற்று நீர் போல ஒரு பொருள் அழிந்தது இன்னொரு பொருள் தானே தோன்றி விடாது. இது எப்படி தோன்றுதுன்னா, கண்ணுக்கு தெரியாமல் ஆற்றல் வடிவிலே காரண நிலையிலே மாயில இருக்கிற அந்த ஆற்றல் தான் கண்ணுக்கு தெரியும்படி காரியமாக வெளிப்படுது. காரண மாயிலிருந்து உலகம் காரியமாக செயல்படுது. இது ஒரு அறிவுள்ள கர்த்தாவால் தான் நடக்கும். அதை தோற்றுவிக்க ஒரு அறிவுள்ள கர்த்தா வேண்டும். ஏனென்றால் மாயை சடம், அறிவில்லாது, அதற்கு உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தெரியாது. அதுதான் உலகமா மாறுது. மாயிலிருந்து தான் உலகம் வருது நமக்கு. இருந்தாலும் மாயைக்கு தெரியாது நாம தான் உலகமா மாறப்போகிறோம், அது தெரியாது. அது அறிவில்லாது. அது இறைவன் தான் எடுத்து சங்கல்பம் செய்கிறார். எந்த நேரத்திலே உலகம் படைக்க வேண்டும் என்று அவர் சங்கல்பம் நினைப்பு நினைத்தாலே போதும், உலகம் தோன்றிவிடும். இந்த உலகம் தோன்ற வேண்டும் என்று பெருமாள் நினைத்தால் உலகம் தோன்றிவிடும். ஆகவே அறிவுள்ள கர்த்தா உருவம் வேண்டும். உள்பொருளே தோன்றும். அப்போ இருக்கிற பொருள் தான் நமக்கு காரண வடிவிலே சூக்குமா இருக்கு. அந்த பொருள், இந்த உலகம் இப்போ எங்க இருக்குன்னா மாயையில காரண வடிவில இருக்கு, ஆற்றல் வடிவில இருக்கு. அதுதான் நமக்கு தூரமா தெரியுது. இப்போ டிவி ஒளி பார்த்துங்களேன். இப்போ நம்ம டிவி பார்க்குறோம். நம்ம ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். இப்போ அமெரிக்காவிலேருந்து ஃபோனில் அப்படியே பேசுறது நம்ம முகம் தெரியுது, அவங்க முகம் தெரியுது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒளி அடையால் நடக்குது. இதெல்லாம் மாயில தான் நடக்குது. ஆகாயம்தான், அந்த பஞ்சபூத்த ஆகாயம்லாம் நடக்காது நமக்கு. ஆகவே இதை செயல்படுத்த வேண்டுமே. இதை செயல்படுத்த இதெல்லாம் தானாக வந்து உங்களுக்கு ஒளியாக மாறுமா? அதான் அறிவுள்ள வந்து செயல்படுத்தலாம். அந்த ஒளியெல்லாம் வாங்கி இங்கேயோ ஒரு மிஷினில் வச்சு கொண்டாந்து உங்களுக்கு இங்கே ஒரு பாக்ஸில் கம்ப்யூட்டர் மாதிரி செய்கிறான். இப்போ மனிதன் எதை செய்கிறான்? அந்த ஆற்றலை வைத்து அதை வைத்து நமக்கு படம் தெரியும்படி கேட்குறான். அது ஒலி கேட்குது. அப்போ தானே வந்து அது டிவியில் வந்து ஒலி கேட்காது. அதை செயல்படுத்த ஒருத்தன் வேணும். அதுபோன்று ஆற்றல் வடிவிலே இந்த உலகம் காரணமாயிலே இருக்கு. இறைவன் எப்பொழுது சங்கல்பிக்கிறாரோ அந்த நேரத்திலே இந்த உலகம் காரியமாக தோன்றும். தனு கரண புவன போகங்களாக தோன்றிவிடும். ஆகவே கர்த்தா இல்லாம எந்த பொருளும் தோன்றாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 27ங்க. அவங்க சொல்ற மாதிரி உள்ளதமின்றி இல்லதமின்றி ஒரு பொருள் தோன்றாது. உள்ளதுமின்றினா இல்லாததான், இல்லதுன்னா அது எப்பயும் இல்லாத பொருள் தான், உள்ளதுன்னா எப்பயும் உள்பொருளால் தோன்ற வேண்டாம். ஆகவே அனிர்வசனம்ன்றாங்க. அனிர்வசனம் இன்னது என்று சொல்ல முடியாதுன்றாங்க. அப்படிப்பட்ட பொருள் தோன்ற முடியாது. அது இல்லாத பொருள்னா அது இல்லாத பொருள் தான். இருக்கிற பொருளா தோன்ற வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆகவே ஒரு பொருள் உண்டு என்றால் அது உள்பொருளே, ஒரு பொருள் இல்லை என்றால் அது இல்லாத பொருள் தான். ஆகவே உள்ள பொருளிலிருந்து காரணத்திலிருந்து உடலாகிய மற்றொரு பொருள் அது காரியமாக வெளிப்பட்டு வரும். அதான் மாயைன்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக அதுக்கு வினை முதல்வன் வேண்டும். அது தோற்றுவிக்க வினை முதல்வன் இறைவன் ஒருத்தர் வேண்டும். அடுத்தது 26ங்க. அதுக்கு இன்னொரு கூட உதாரணம் சொல்றேன். பழைய பாட்டுக்கு இப்போ வித்துல இருந்தா மரம் தோன்றுது, விதையிலிருந்து மரம் செடியோ இன்னமும் வருதுங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த விதை தானே மரமாக முடிச்சிடுமா உங்களுக்கு? அந்த விதையை கொண்டு போய் நிலத்தை பண்படுத்தி உரமிட்டு அந்த விதையை அங்கே போட்டு விதைத்து நீர் பாய்ச்சினாதான் விதையிலேருந்து மரம் வரும். விதையிலேருந்து மரம் வருது உண்மை. அதே மாதிரி மரத்துலேருந்து விதையும் வருது உண்மை. விதையை விதைத்து விதை தானே போய் அப்படியே நிலத்தில் போய் நான் மரமாக மாற போறேன்னு தானே போய் உட்காந்துக்குமா? போகாது. ஏனென்றால் விதையிலேருந்து மரம் வருது உண்மையானாலும் அந்த விதை தானே போய் நிலத்துல விழாது. அதை யார் என்ன செய்யணும்? ஒரு விவசாயி அந்த நிலத்தை பண்படுத்தி உரமிட்டு அந்த விதையை விதைத்து நீர் பாய்ச்சினால்தான் அந்த விதை முளைத்து வரும். முளைத்தது பெரும் மரமானதும் அது விதை தரும். அந்த விதை கீழே பூமியில் விழும், கட்டாந்தரில் விழும். அது எப்படி? அதை எடுத்து சேகரித்து வச்ச அதை ஒரு அறிவுள்ள ஒருவன் அந்த விதையெல்லாம் சேகரித்து வைத்து அடுத்த போகத்துக்கு விதைப்பான். ஆகவே விதையிலிருந்து மரம் வருவது உண்மையானாலும் அதை விதைப்பதற்கு ஒரு கர்த்தா வேண்டும், விவசாயம் வேண்டும். அதுபோல்தான் மாயிலிருந்து உலகம் தோன்றினாலும் அந்த உலகத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு அறிவுள்ள கர்த்தா வேண்டும்ன்றாங்க. அடுத்து 26ங்க. அதை எம்பசைஸ் பண்றாரு இந்த பாட்டுல. 26ல உள்ள காரியம் உள்ள காரணத்தில இருந்து ஒரு கர்த்தாவின் தான் தோன்றுறார். இது எம்பசைஸ் பண்றார். முதல்ல சொல்லிட்டாரு, அவங்க கேட்ட சந்தேகத்தை சொல்லிட்டாரு. இந்த பாட்டுல என்ன சொல்றார்?
உள்ள காரியம் உள்ள காரணத்தில் இருந்து ஒரு கர்த்தாவினாலே தோன்றும். கர்த்தா இல்லாத செயல்பட முடியாதுன்றார். பதவுரை பார்த்துங்க. பதம் எழுதிக்குமா? உள்ளதும் இல்லதும் இன்றி நின்றது ஒன்று. உள்ளதும் பதம் உள்ளதும் இலதும் இன்றி உள்ளதும் இலதும் இன்றி நின்றது ஒன்று. பதம் உள்ளதும் இலதும் இன்றி நின்றது ஒன்று. அதுக்கு உரைங்க. அப்படி உள்ள பொருள் ஆதலும் அப்படி உள்ள பொருள் ஆதலும் இல்லாத பொருள் ஆதலும் இன்றி அப்படி உள்ள பொருள் ஆதலும் இல்லாத பொருள் ஆதலும் இன்றி வெளியே தெரியாமல் சூக்கும ரூபமாய் நிற்கும் வெளியே தெரியாமல் சூக்கும ரூபமாய் நிற்கும் காரிய பொருள். அப்படி உள்ள பொருள் ஆதலும் இல்லாத பொருள் ஆதலுமின்றி வெளியே தெரியாமல் சூக்கும ரூபமாய் நிற்கும் காரிய பொருள். அடுத்து பதம் உளதேல் உண்டாம். உளதேல் உண்டாம். பதம் உளதேல் உண்டாம். அதற்கு உரை உள்ள பொருள் ஆனால் அது என்றுமே உள்ளதாகும். உள்ள பொருள் ஆனால் அது என்றுமே உள்ளதாகும். அடுத்து பதம் தோற்றமும் இசையாதாகும். பதம் தோற்றமும் இசையாதாகும். இசையாதாகும். பதம் தோற்றமும் இசையாதாகும். அதுக்கு உரை அதோடு அந்த இல்லாத பொருளுக்கு தோற்றமும் இருக்க முடியாதாகும். அதோடு அந்த இல்லாத பொருளுக்கு தோற்றமும் இருக்க முடியாதாகும். அடுத்து பதம் ஆதலால் உண்டாம் காரியம். ஆதலால் உண்டாம் காரியம். ஆதலால் உண்டாம் காரியம். பதம் அதற்கு உரை உள்ளதாகிய காரிய பொருளே. உள்ளதாகிய காரிய பொருளே. ஆதலால் உண்டாம் காரியம். பதம் அதற்கு உரை உள்ளதாகிய காரிய பொருளே. அடுத்து பதம் உள்ள காரணத்தில் உதிக்கும். பதம் உள்ள காரணத்தில் உதிக்கும். பதம் உள்ள காரணத்தில் உதிக்கும். அதுக்கு உரை உள்ளதாகிய காரணத்தில் இருந்து ஒரு கர்த்தாவால் வெளிப்பட்டு தோன்றும். ஒரு கர்த்தாவால் வெளிப்பட்டு தோன்றும். அடுத்து பதம் அது ஏற்றுவானால். பதம் அது ஏற்றுவானால். அதற்கு உரை குயவனாரால். பதம் அது ஏற்றுவானால். அதற்கு உரை குயவனாரால். அடுத்து பதம் மண்ணில் படம் எழலாம். பதம் அதற்கு உரை
மண்ணாகிய முதற் காரணத்தில் இருந்து புடவை முதலிய காரியம் தோன்றாது. மண்ணாகிய முதற் காரணத்தில் இருந்து புடவை முதலிய காரியம் தோன்றாது. அடுத்து பதம் கடாதி எழில் தரும். கடாதி எழில் தரும். கடாதி எழில் தரும் பதம் கடாதி எழில் தரும். அதுக்கு உரை மாறாக குடம் முதலிய காரியமே வெளிப்பட்டு தோன்றும். முதல்ல சொன்னதை எம்பசைஸ் பண்றார் இந்த பாடல்ல. அதாவது உள்ளதுமின்றி இல்லதுமின்றி ஆன ஒன்று தோன்றாது. உள்ளதுன்னா அது உள்ளதுதான், அது தோன்ற வேண்டாம். இல்லதுன்னா அது இல்லாத பொருள் தோன்றாது. முயற்கொம்பு போல உள்ள பொருள் ஒரு குடம் இருக்கு, மறுபடியும் தோன்ற வேண்டாமே, இருக்காதான் குடம் இருக்குது, அது ஏன் தோன்ற வேண்டும்? அது தோன்ற வேண்டாம். இல்லாத பொருள்னா முயற்கொம்பு, ஆமை மயிர் கம்பளம், குதிரை கொம்பு, ஆகாய தாமரை, இதெல்லாம் எப்போதுமே இல்லாத பொருள், அது தோன்றாது. அதாவது என்னது என்ன சொல்ல முடியாது, அது ஒரு பொருளே தோன்றும் என்று அவங்க சொன்னா அனிர்வசனம்ன்றாங்க. அனிர்வசனம் என்றால் என்னது என்று சொல்ல முடியாத ஒரு பொருள் தோன்றும் என்று பௌத்தர்கள் ஒரு சாரா சொல்றாங்க. அவங்க கூறுவது தவறு. ஒரு பொருள் உண்டு என்றால் அது உள்ள பொருள் தான், ஒரு பொருள் இல்லை என்றால் அது எல்லா பொருள் தான். அவங்க என்ன சொல்றாங்க, அனிர்வசனம்னா என்னது என்று சொல்ல முடியாத தன்மை என்றார். அனிர்வசனம் என்னது என்று சொல்ல முடியாத தன்மைக்கு பேர் தான் அது அனிர்வசனம். அப்போ நம்ம என்ன மறுக்கிறத, ஒரு பொருள் உண்டு என்றால் உள்பொருள் தான். குடம் இருக்குன்னா குடம் இருக்குது, அது தோன்ற வேண்டாம். இல்லாத பொருள் ஆகாய தாமரை, முயற்கொம்பு, குதிரை கொம்பு, ஆமை மயிர் கம்பளம், இது இல்லாத பொருள், இது எப்பவுமே தோன்றாது. ஆகையே என்ன சொல்றாங்க, உடலாகிய ஒரு பொருள் அதன் காரியமாக வினை முதலாக ஒருவனாலே தோன்றும். காரணத்திலே அந்த பொருள் நுட்பமா அடங்கியிருக்கு. மாயை என்ற காரணத்திலே, அதாவது மாயை தான் காரணம் நமக்கு. தனுகரண பூவன போகங்களுக்கு, இந்த தனுகரண பூவன போகங்கள்லாம் ஆற்றல் வடிவிலே மாயையிலே இருக்கின்றன. இறைவன் சங்கல்பம் செய்யும் போது, நினைக்கும் போது, அது நமக்கு இந்த ஒவ்வொரு உயிருக்கு வேண்டிய உடலை கொடுக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி உடலை கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் அவங்க வினைக்கேற்பத்தான் அந்த தனுகரண பூவன போகங்களை கொடுக்கிறார் பெருமான். அவருடைய இஷ்டத்துக்கும் படைக்கிறது இல்லை, அவருடைய விருப்பத்துக்கும் தனுகரண பூவன போகங்களை கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம பக்தர்கள் இருக்காங்க, அடுத்த பிறவில சரி இவங்க பக்தராக இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல உடல் கொடுக்கணும், அந்த மாதிரி நினைக்க மாட்டார். இந்த பிறவில நம்ம என்ன வினை செய்தோமோ அதற்கேற்ப தான் அடுத்த பிறவில நமக்கு பிறவியை கொடுப்பார். அதனால தான் பல வேறுபாடு இருக்கு. நம்ம உடல் பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் நிறைய வேறுபாடு இருக்கு ஒவ்வொருத்தரும். அதுதான் வினை காரணன்ற. ஆகவே அவங்கவுங்க செய்த வினைப்படி பெருமான் மாயில இருந்து அந்தந்த உயிர்களுக்குரிய தனு கர்ண புவன போகங்களை படைக்கிறார். ஆகவே இல்லாத பொருள் இல்லது. இந்த காரியம் மாயை, காரிய மாயை, தனு கர்ண புவன போகங்கள் கண்ணுக்கு தெரியாம மாயில இருந்தாலும் அது இல்லாத பொருள் நுட்பமா இருக்கு, ஆற்றல் வடிவில் இருக்கு. அது ஒரு கர்த்தாவாறு வெளிப்பட்டு தோன்றுது. ஆகவே அது உள்பொருள் தான். காரிய மாயையும் உள்பொருள் தான், காரண மாயையும் உள்பொருள் தான். அடுத்து 27ங்க. இங்கே திருப்பி அதே தான் எம்பசைஸ் பண்றார். ஒரு கர்த்தா இன்றி காரிய பொருள் தானே தோன்றாது. ஒரு கர்த்தா இன்றி காரிய பொருள் தானே தோன்றாது. காரிய பொருளும் காரண பொருள் போல உள்பொருளே. காரிய பொருளும் காரண பொருள் போல உள்பொருளே. ஒரு கர்த்தாவின்றி காரிய பொருள் தானே தோன்றாது. காரிய பொருளும் காரண பொருள் போல உள்பொருள் தான். அதை இப்ப சொல்றார். பதம் எழுதிங்க. 27ஆம் பாடலுக்கு பதம். பதம் ஒரு பொருள். ஒரு பொருள். பதம் ஒரு பொருள். அது குறை மேற்கூறிய கருத்தை ஒப்பாமல்
மேற்கூறிய கருத்தை ஒப்பாமல் ஒரு காரிய பொருள், ஒரு பொருளுக்கு பதம், அதுக்கு உரை. மேற்கூறிய கருத்தை ஒப்பாமல் ஒரு காரிய பொருள். பதம் அடுத்தது ஒருவன் இன்றி. பதம் அடுத்தது ஒருவன் இன்றி. அதுக்கு உரை ஒரு கர்த்தாவின்றி. ஒரு கர்த்தாவின்றி உரை. பதம் அடுத்தது உளது இலது ஆகும் எண்ணின். பதம் உளது இலது ஆகும் எண்ணின். பதம் உளது இலது ஆகும் எண்ணின். அதுக்கு உரை தனது காரணத்தில் இருந்து. தனது காரணத்தில் இருந்து தானே தோன்றி தானே அழியும் என்றால், தனது காரணத்தில் இருந்து தானே தோன்றி தானே அழியும் என்றால், பதம் உளது இலது ஆகும் எண்ணின். அதுக்கு உரை தனது காரணத்தில் இருந்து தானே தோன்றி தானே அழியும் என்றால் உரை எதுக்கு. அடுத்து பதம் தருபொருள் உண்டேல். தருபொருள் உண்டேல். தருபொருள் உண்டேல். அதுக்கு உரை அப்படித்தானே தோன்றும் பொருள் ஒன்று இருந்தால். அதற்கு உரை பதம் தருபொருள் உண்டேல். அதற்கு உரை அப்படித்தானே தோன்றும் பொருள் ஒன்று இருந்தால். அப்படித்தானே தோன்றும் பொருள் ஒன்று இருந்தால். அடுத்து பதம் இன்றாம் தன்மை இன்று. இன்றாம் தன்மை இன்று. இன்றாம் தன்மை இன்று. அதற்குறை அதற்கு அழியும் தன்மை. அதற்கு அழியும் தன்மை இருக்கக்கூடாது. பதம் இன்றாம் தன்மை இன்று. அதற்கு உரை அதற்கு அழியும் தன்மை இருக்கக்கூடாது. அடுத்து பதம் இன்றேல். இன்றேல். பதம் இன்றேல். அதற்கு உரை இல்லை இல்லை அது தானே அழியும் என்றால். பதம் இன்றேல். அதற்கு உரை இல்லை இல்லை அது தானே அழியும் என்றால். அடுத்து பதம் உண்டாய் வருதல் இன்று. உண்டாய் வருதல் இன்று. பதம் அடுத்தது உண்டாய் வருதல் இன்று. உரை அதுக்கு அது மீண்டும் தோன்றி வருதல் என்பது முடியாது. அது மீண்டும் தோன்றி வருதல் என்பது முடியாது. ஆகவே அது மீண்டும் தோன்றி வருதல் என்பது முடியாது. ஆகவே ஒரு பொருள் தானே தோன்றி. ஆகவே ஒரு பொருள் தானே தோன்றி தானே அழியும் என்பது பொருந்தாது. ஆகவே ஒரு பொருள் தானே தோன்றி தானே அழியும் என்பது பொருந்தாது. அடுத்து பதம் காரியம் இலது முதல் உளதாகும் எனின். காரியம் இலது முதல் உளதாகும் எண்ணின். பதம் காரியம் இலது முதல் உளதாகும் எண்ணின். பதம் காரியம் இலது முதல் உளதாகும் எண்ணின். பதம் அது. அதற்கு உரை இல்லை இல்லை காரியமில்லை காரணமே உள்பொருள் என்றால். இல்லை இல்லை காரியம் இல்லை காரணமே உள்பொருள் என்றால். இல்லை இல்லை காரியம் இல்லை காரணமே உள்பொருள் என்றால். அடுத்த பதம் கருது காரியமும் உண்டாய். பதம் கருது காரியமும் உண்டாய். பதம் கருது காரியமும் உண்டாய். அதற்கு உரை காரணம் உள்பொருளாகவே இருந்தால். காரணம் உள்பொருளாகவே இருந்தால்
கருதுகின்ற காரியமும் காரணம் உள்பொருளாகவே இருந்தால் கருதுகின்ற காரியமும் காரணத்தில் சூக்குமமாய் அடங்கி நிற்கும். கருதுகின்ற அதுக்கு என்னங்க ஐயா? உள்ள பொருளாகவே இருந்தால் அது கருதுகின்ற காரியமும் காரணத்தில் சூக்குமமாய் அடங்கி நிற்கும். அடுத்து பதம், கடைசி பதங்க. தோற்றம் கர்த்தாவால் ஆம். பதம் தோற்றம் கர்த்தாவால் ஆம். அதுக்கு உரை அது பின்பு தூல ரூபமாய் வெளிப்பட்டு தோன்றுதல். ஒரு கர்த்தாவினாலாம். புரியல. அது பின்பு தூல ரூபமாய், தூலன்னா கண்ணுக்கு தெரியுது, சூக்கம்னா கண்ணுக்கு தெரியாது. தூல ரூபமாய் வெளிப்பட்டு தோன்றுதல். அது பின்பு தூல ரூபமாய் வெளிப்பட்டு தோன்றுதல் ஒரு கர்த்தாவினாலாம். அதான் மாயையிலே இந்த உலகம் எல்லாம் தனு கர்ண போன போகங்கள் எல்லாம் மாயையிலே சூக்கமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாம ஆற்றல் வடிவில் இருக்கு. எல்லாமே ஆற்றல் வடிவில் இருக்கு. அந்த ஆற்றல் வடிவில் இருந்து தனு கர்ண போன போகங்களாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வெளியே வருது. அது தானே வெளியே வராது. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். அந்த கர்த்தா தான் இறைவன். அவர் எப்படி செய்வார்? சங்கல்ப மாத்திரையிலே செய்வார். அதுவும் அவருடைய இஷ்டத்துக்கு செய்ய மாட்டார். நம்முடைய வினைக்கு ஏற்ப, ஒவ்வொரு உயிரின் வினைக்கு ஏற்ப அந்த தனுவை கொடுப்பாரு, கர்ணங்களை கொடுப்பாரு, உலகத்தை கொடுப்பாரு, உலக போகங்களை கொடுப்பார். ஆகவே தான் அந்த மாயிலே உள்ள காரியமாக உள்ள அந்த காரண பொருள் நுட்பமாக இருக்கு, கண்ணுக்கு தெரியாம சூக்குவமா. அதுதான் பின்பு தூரமாக தூரம்னா கண்ணுக்கு தெரியும்படி தனு கர்ண போன போகங்களாக வெளிப்பட்டு வருது. அதை செய்யறதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ மண் இருக்கு, களிமண் இருக்கு, தடி இருக்கு, சர்க்கரை இருக்கு, தண்ணீர் இருக்கு. களிமண் ஒரு முட்டா குளிச்சு வச்சிருக்கோம், பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணீர் வச்சிருக்கோம், சர்க்கரை இருக்கு, தடி இருக்கு. இது இருந்தால் செய்ய முடியும். மண் முதற் காரணம், தடி சர்க்கரை துணை காரணம். இப்போ மண் இருக்கு, தண்ணீர் இருக்கு, தண்ணியை விட்டு மண்ணை பிசைஞ்சுடலாம். சர்க்கரை இருக்கு, தடி இருக்கு. இப்போ மண் தானே குடமாக மாறிடுமா? களிமண் இருக்கு, அதை பிசைஞ்சு வச்சாச்சு. பக்கத்தில் தடி இருக்கு, சர்க்கரை இருக்கு. இந்த களிமண் தானாக போய் அதில் உட்காந்து குடமாக மாறுமா? அப்போ அதை எடுத்து செய்யறதுக்கு ஒரு குழுவினார் வேண்டும். அதே போல்தான் மாயையிலே சூக்ம வடிவிலே இந்த உலகம் தனுகரண பூன போகங்கள்லாம் இருக்கு, சூக்ம வடிவிலே இருக்கு. அதை பின்பு நம்முடைய வினைக்கேற்ப இறைவன் அந்த உயிர்களுக்கு ஒவ்வொரு உயிருக்கும் உரிய தனு கரண போன போகங்களை தருகிறார். அதனால தான் பலதரப்பட்ட நிலையிலே நம்ம இருக்கிறோம். சிலர் நல்ல வசதியான இடத்துல வாழறாங்க, சிலர் ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க, சிலர் நடுத்தரமாக இருக்காங்க, சிலர் நீண்ட ஆயுள் வாழறாங்க, சிலர் குறைவான ஆயுள் வாழறாங்க. இப்படி பலவித வேறுபாடுகள். மனித இனம்தான் நம்மெல்லாம். ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி விதமாக இருக்கும். ஏனென்றால் அவங்க செய்த வினைக்கேற்ப அப்படி கொடுக்குறாரு. ஆகவே தூல ரூபமாக வெளிப்பட்டு வருவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். அது கர்த்தா இல்லாத நடக்காதுட்டார். அடுத்து 28ங்க. 28. ஐயா, இந்த பாடல்ல முதல் ஒரு 2 இதுக்கு மட்டும் சொல்லுங்க ஐயா. பதம் சொல்லுங்கம்மா. இந்த பாடல்ல ஒரு பொருள், அதுக்கு மேற்கூறிய கருத்தை ஒப்பாமல், ஒரு கருத்தை ஒப்பாமல் ஒரே காரிய பொருள். மேற்கூறிய கருத்தை ஒப்பாமல் ஒரு காரிய பொருள். கருத்தை ஒப்பாமல் ஒரு காரிய பொருள். அடுத்த 2க்கு மட்டும் சொல்லுங்க ஐயா. ஒருவன் இன்றி பதம். ஒருவன் இன்றி அது பதம். ஒரு கர்த்தாவின்றி, அதுக்கு உரை ஒரு கர்த்தாவின்றி. ஒருவன் இன்றி பதம், அதற்கு உரை ஒரு கர்த்தாவின்றி.
அடுத்தது பதம் உளது இலது ஆகும் எண்ணின். உளது இலது ஆகும் எண்ணின். அதுக்கு உரை தனது காரணத்தில் இருந்து தானே தோன்றி தானே அழியும் என்றால். தனது காரணத்தில் இருந்து தானே தோன்றி தானே அழியும் என்றால். இன்னொன்று வேண்டுங்களா? அடுத்தது வேண்டுங்களா? போதுங்க ஐயா, போதுங்க ஐயா. போதுமா? சரி, அடுத்து 28 போகலாங்களா? எப்படிமா மணி நிறுத்தில போகணுமா போகலாங்களா? முடிச்சிடலாம் ஐயா. சரி, 27 முடிச்சிடலாம். அப்போ 23 பார்த்துக்கோ இல்லையா? 23, 24, 26, 4. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரி, சார்வதியம்மா வாழ்த்து பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நர்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிமா, வணக்கம்மா, வணக்கம்மா. ஏதோ சந்தேகமா இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா உத்தரவு வாங்கிக்கலாம்.